வணக்கம். உலக மக்கள் அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். செல்வத் திருமகள் மகாலட்சுமி அருள் பெற்று அனைவரும் நலமுடன் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ மகாலட்சுமியுடைய கடாட்சியம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும். இந்த மகாலட்சுமி யோகம் கிடைக்கணும்னா அவ்வளோ சாமானியத்தில் யாருக்கும் கிடைக்கிறது இல்லை ஜாதகத்தில். இந்த மகாலட்சுமி யோகம் கிடைச்சாச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவங்க படிப்படியான முன்னேற்றத்துக்கு வண்டி வாகனம் வீடு வாசல் சொத்து சுகம் சுகபோக வாழ்க்கை அமைக்கக்கூடிய யோகத்தை மகாலட்சுமி யோகம் கொடுத்துரும். அந்த யோகம் எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்கும்னாலும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த சுக்கிரன் எந்த சாரம் வாங்கியிருக்காரோ அந்த சாரத்தின் அடிப்படையில் அந்த யோகம் வேலை செய்யும். அப்போ அந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருக்காரு, நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் குருவோட காலில் அல்லது குருவோட பார்வையில் அல்லது புதன் காலில் அல்லது புதனுடைய பார்வையில் இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் சுபத்தன்மை பெற்று சுபத்தில் இருந்தாங்கன்னா அவங்க குடும்பம் மேலும் மேலும் முன்னேற்றத்துக்கு வரும். இது உண்மையான ஜாதகத்தில் என்னுடைய அனுபவத்தில் 20 ஆண்டு கால அனுபவத்தில் இந்த இது நடக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லக்கணத்துக்கு 2ஆம் வீடு எந்த வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டில் சுக்கிரன் தனியாக இருந்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றாச்சுன்னா அவங்க நல்ல ஒரு 4 வீடை வாடகை கொடுற அளவுக்கு கொண்டுருவாங்க. அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். இது எப்படி வேலை செய்யணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இருக்காங்கன்னா அவங்க 2ஆவது பிள்ளைங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு வரணும். முதல் பிள்ளை ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருந்து 2ஆவது பிள்ளை ஜாதகத்தில் அந்த அமைப்பு இல்லாட்டினா அந்த யோகம் வேலை செய்யாது. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு 3 பிள்ளைங்க இருந்தால் அந்த 3ஆவது பிள்ளை யோகம் நமக்கு வேலை செய்யும். அந்த 3ஆவது பிள்ளை யோகம் வேலை செய்யும்போது அந்த 3ஆவது பிள்ளையோ நமக்கு லாஸ்ட்டு பிள்ளை 3ஆவது பிள்ளை அந்த பிள்ளை நம்மளை வாழ வைக்கிறதுக்கு இந்த பூமியில் பிறந்து நம்ம வீட்டுக்கு பிறந்து நம்ம வீட்டில் நம்மளை வாழ வச்சு அழகு பார்த்து நம்மளை நல்லபடியாக வாழ வைப்பாங்க. அப்போ பிள்ளைங்க ஜாதகம் மட்டும்தான் ஒரு குடும்பத்துக்கு பேசும். அப்போ அந்த பிள்ளை ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு வரலாம். இந்த மகாலட்சுமி யோகம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அது முதல் தரமான யோகம். இந்த யோகம் கிடைக்கிது அப்படின்னா ரொம்ப அபூர்வமானது. ரொம்ப பேர் இந்த கண்டி வாகனம் கார்கள் வச்சுருக்கிறவங்க நிறைய வீடுகள் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த யோகம் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த யோகம் இருந்து அந்த பிள்ளை வளர வளர அதுக்கு நல்ல திசைகள் வர காலத்தில் இந்த அமைப்பு நடக்கும். அந்த பிள்ளை ஒரு சின்ன பிள்ளையில பிறந்தவுடனே ஜாதகத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் லக்கணத்துக்கு 2ஆம் வீட்டில் இருந்தார் அப்படின்னா அந்த வீடு வர 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 வளர்ந்துக்கிட்டே வரும். ஒரு ஆலமரம் மாதிரி வளர்ந்துக்கிட்டே வரும். அதே இது அடுத்து 2ஆவது பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா அந்த யோகம் அதுக்கு இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்பை கொடுக்கும். இல்லை அப்படின்னா அந்த வாய்ப்பை அதோட முடிஞ்சு போகும். அப்போ இந்த சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருந்தால் சுக்கிரன் மகாலட்சுமி யோகம் இருந்துட்டாலே சுக்கிரன் வந்துடுவார். சுக்கிரன் வந்துட்டாலே பூமாதேவி வந்துடுவாங்க. அப்போ இந்த 3 பேரும் நம்ம வீட்டில் நமக்கு லட்சுமி கடாட்சியம் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் வாழ்க்கை? அமோகமான வாழ்க்கையாக இருக்கும். இது கிடைக்கிறது இறைவன் நமக்கு கொடுக்கணும். அப்போ அது கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம முன்னோர்கள் நமக்கு புண்ணியம் பண்ணியிருக்கணும், இல்லாத நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த புண்ணியங்கள்லாம் சேர்ந்து இந்த யோகத்தை நம்ம கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்குது அப்படின்னாலே எதை பற்றியும் யோசிக்க வேண்டியது. நம்ம வாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோன்னா காசு பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளை முதல் பிள்ளை யோகத்தில் பிறந்திருக்கும். 2ஆவது பிள்ளை பார்த்திங்கன்னா அந்த யோகத்தை முறியடிச்சு போகும். அப்போ 2ஆவது பிள்ளை பிறந்தவொன்னே பார்த்திங்கன்னா உள்ளதும் போயிடும். அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த மூத்த பிள்ளை நம்மளை வாழ வைக்க வந்திருக்கு, இளைய பிள்ளை நம்மளை அழிக்க வைக்க வந்திருக்குன்ற ஒரு கணக்கு தான் இது. அப்போ எந்த ஒரு ஜென்மம் ஒரு உயிர் நம்ம வீட்டில் பிறக்கும்போது
வரும்போது அந்த உயிருக்கு நம்ம போன ஜென்மத்தில் நல்லது பண்ணியிருந்தோம் அப்படின்னோம்னா அந்த உயிர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பிறந்து நம்மளை வந்து நல்லபடியாக வாழ வச்சுட்டு போகுது. இதுங்களை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டது. எத்தனையோ ஜாதகங்களை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் 100க்கு 90 ஜாதகம் தோற்று போயிடும். மீத 10 ஜாதகம் 5 ஜாதகம் நடுத்தரமாக இருக்குது. 5 ஜாதகம் வந்து 75% வெற்றியில் இருக்குது. 2 ஜாதகம் பார்த்திங்கன்னா நல்லா ஹை கிளாஸில் கொண்டு போயிடுது. அப்போ இந்த யோகம் வந்து வேலை செய்கிறதுக்கு நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த புண்ணியம் இல்லாட்டினா நம்ம வந்து ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நமக்கு வரலன்னு என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து எங்களை வந்து ஜாதகத்தை காட்டும்போது ஜாதகத்தை பார்த்தோன்னே எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் ஜாதகம் நல்லா ஜாதகமாக இருந்துச்சுன்னா அந்த முகம் ஒரு செழிப்பாக இருக்கும். ஜாதகம் சரியில்லை அப்படின்ட்டு அந்த முகம் வாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்க போகும்போது ஜாதகக்காரங்கிட்ட வந்து அவங்க ஜாதகத்தை எல்லாம் கணக்கெல்லாம் போட்டு பார்த்து எழுதி எல்லாம் முடித்து நமக்கு சொல்லும்போது நீங்கள் முதல்ல என்ன வார்த்தை கேட்கணும்னு, சரி நீங்கள் சொன்னதெல்லாம் சரிங்க, இப்போ வந்து என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அண்டாரம் நடக்குது, இந்த காலகட்டங்கள் எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, அல்லது இந்த காலகட்டங்கள் முடிஞ்சோன்னு எங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா, இதை விவரமாக நீங்கள் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் உங்கள் கேள்வியிலே ஒவ்வொன்றா கேட்கணும். இந்த திசை இந்த புத்தி இதெல்லாம் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி இந்த திசையோ இந்த புத்தியோ முடிஞ்சோன்னு பின்னாடி வர்ற கிரக நிலைகள் எங்களுக்கு எப்படி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு உண்டான பலனும் உங்கள்கிட்ட வந்துடும். அப்போ நமக்கு வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குது கிரக நிலைகள் வந்து நமக்கு வந்து நல்லா ஒரு யோகத்தை கொடுக்குறதுக்கு நம்ம சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வர்றவங்க வந்து அது வந்து அடுத்த கிரகம் வந்து நமக்கு தோல்வியை கொடுக்குற கிரகமாக தான் வரும். அப்போ அந்த கிரகம் வந்தால் நமக்கு என்ன செய்யும் அப்படின்றத நீங்கள் கேட்கணும். அப்போ முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கிறது தெரியும், பின்னாடி வரும்போது பின்னாடி இருக்கிறது நமக்கு தெரியாது. அது பின்னாடி இருக்கிறத சொல்கிறத ஜாதகம். அந்த ஜாதகத்தில் வந்து இன்றைக்கி குருதசை நடக்குதுன்னு உங்களுக்கு என்ன நல்லா இருக்குங்க, நல்லா சம்பாதிப்பீங்க, போவீங்க, வருவீங்க. அப்போ அந்த குரு தசையில் என்ன புத்தி நடக்குது, இப்போ வந்து குரு தசையில் புதன் புத்தி நடக்குங்க, ரைட்டு, புதன் புத்தி நல்லா இருக்குது, புதன் வந்து குருவோட சாரத்தில் இருக்கார், நல்லா இருக்காரு. அப்போ புதன் வருமானத்தை கொடுக்குறாரு. அடுத்து வர்ற கேது, பின்னாடி வர கேது வருவார். அந்த பின்னாடி வர கேது என்ன செய்ய, இந்த புதன் கொடுக்குறதையும் சேர்த்து ஏற்கனவே நம்மளுடைய இருக்கையும் சேர்த்து பிடிங்கிருக்கு. அப்போ இதுதான் நம்ம மெயினாக ஜாதகக்காரத்தை கேட்கணும். இப்போ நடக்கிற திசை இந்த திசை, இந்த திசையில் எனக்கு வந்து நல்லது நடந்துக்கிட்டு இருக்கு, சரி சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கோம், நல்லா இருக்கும். அப்போ பின்னாடி அடுத்து என்ன திசைங்க வருது, அந்த திசை எங்களுக்கு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா இதை எங்களுக்கு கோபமாக சொல்லுங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அப்போ புதன் தசை முடிஞ்சிருச்சு அப்படின்னா கேது தசை 7 ஆண்டு, அந்த 7 ஆண்டில் இந்த 17 ஆண்டில் சம்பாரிச்சது அப்புறம் அப்படிங்கிறது. அப்போ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி நடக்கிறத நமக்கே தெரியும், பின்னாடி நடக்கிறத தான் அவசியம் கேட்கணும். இந்த மாதிரி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பதில் வரும். நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையை நடத்தலாம். போகும்போது ஒரு பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அது நீங்கள் அந்த பள்ளம் எங்கன்னா இருக்குன்னு பார்த்து நீங்கள் கரெக்டாக தாண்டி போயிடுவீங்க, அல்லது வேறு வழியில் போயிடுவீங்க. இதுதான் ஜாதகத்தினுடைய இது. இப்போ நீங்கள் மெயினாக வந்து அந்த ஜாதகம் பார்க்கும்போது இந்த கேள்விகளை நீங்கள் கேளுங்க. கேட்டுட்டு அதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சால் அது வேலை செய்யுமா, இல்லை வேலை செய்யாத. அப்போ பரிகாரத்துக்கு பெரிய தொகையை நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நவக்கிரகத்தில் உள்ள 9 கிரகத்தில் உள்ள சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த 9 பேருக்கும் வந்து நீங்கள் ஏதாவது அவங்க சொல்கிறத கரெக்டான முறையில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு கூடுதலாக கிடைக்கும். அதே இந்த நவக்கிரகத்தில் உள்ள சனிக்கு வந்து சனின்னு தான் பேர், அதேமாதிரி கேதுக்கு வந்து கேதுன்னு பேர், ராகுக்கு வந்து ராகுன்னு பேர். ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்தந்த பேர் மட்டும்தான். இவங்கெல்லாம் வந்து மக்களை பிடிச்சி எல்லாம் வந்து அவங்க நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்கும்போது அந்த நவக்கிரகங்களெல்லாம் வந்து நம்ம வந்து மக்கள் வந்து வையும்போது அப்போ அந்த நவக்கிரகங்கள் போய் சிவன்கிட்ட போய் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எங்களை ரொம்ப வைகிறாங்க, இதுக்கு என்னன்னு நீங்கள் இது பண்ணுங்க, இல்லாட்டா நாங்கள் வந்து பசவு வாங்கி நாங்கள் வந்து அந்த பழிபாவத்தை சுமந்துருவோம் அப்படிங்கும்போது அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனி பகவான்ன்ற பட்டம், சனீஸ்வரன்ற பட்டம் நான் தர்றேன். ஒவ்வொரு கிரகத்துக்கும் ராகு பகவான், கேது பகவான், சுக்கிர பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான், அப்போ
அப்போ இந்த 9 கிரகத்தும் பகவான்ன்ற பட்டத்தை கொடுத்து இறைவன் வந்து அவங்களுக்கு தனி வீடு அமைச்சு தனி கோயில் அமைச்சு இன்னைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா திருநள்ளாறுல சனி பகவான் கோயில் தான் நம்ம சொல்கிறோம். அதே நவக்கிரகத்தில் உள்ளதை சனின்னு சொல்கிறோம். சனி வேற, சனி பகவான் வேற. அப்போ அந்த நவக்கிரகத்தில் உள்ள சனி பிடிச்சி எல்லாம் நம்மளை இது பண்ணி விழும்போது அந்த பகவான்கிட்ட போய் வேண்டும்போது இந்த பீடை நம்மளை ஒதுங்குது. இது முக்கியமானது. அப்போ அந்த ராகு தசை ஒருத்தவங்க நடக்குதுன்னா இந்த ராகு தசையில் வந்து நம்மளை வந்து அந்த ராகு தசை வந்து அவங்கள வந்து என்னென்ன முடியுமோ அத்தனை செஞ்சு அவங்கள வந்து எல்லாத்தையும் இலக்க வச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டு போகும்போது அப்போ இவர் விடும்போது 18 ஆண்டு கால திசையில் இவர் இருக்கிற புத்தியில் முடித்து கொண்டு போய் நம்ம விடும்போது அதுக்கப்புறம் தான் ராகு பகவானை நோக்கி நம்ம போகணும். அப்போ அங்கே போய் அந்த குளத்தில் குளிச்சுட்டு அந்த ராகு பகவானை வேண்டும் போது அவர் பகவான். அப்போ பகவானுன்ற பட்டத்தை வாங்கிறதுனால அங்கே வந்து சுபமானதை நமக்கு செய்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் இந்த நவக்கிரகத்தில் உள்ளவங்க பூரா அவங்களுக்கு வந்து சனி ராகு கேது. அந்த கோயிலுக்கு போது பகவான் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான்னு சொல்கிறோம். அந்த மாதிரி எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் நீங்கள் வந்து நவக்கிரகத்தில் உள்ள கிரகங்களுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். சின்ன பரிகாரம் தான். ரொம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வச்சுன்னா நீங்கள் வந்து அந்த என்ன திசை நடக்குது, ஏது நடக்குது, அந்த திசை நமக்கு எவ்வளோ நாள் இருக்குது, அந்த திசையில் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலையே, இருக்கிற பணப்பொருள்கள் நம்மகிட்ட விட்டு இதாகுது, அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த திசை நடக்குதோ அந்த திசை நாதனுக்கு வந்து நீங்கள் ஒரு ஹோமம் பண்ணிடுங்க. ஹோமம் பண்ணிட்டீங்கன்னா அது அதோடு நிறுத்தப்படும். ஒரு 50% அது கழியும். அப்போ 50% வந்து உங்களுக்கு வந்து விடை கிடைக்கும். அந்த ஒரு இது வாய்ப்பு கொடுப்பாரு. 50% உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த ஹோமம் பண்ணுறது சிறப்புன்னு சிறப்பு, ஒரு நல்ல சிறப்பு. அந்த காலத்தில் வந்து மன்னர்கள்லாம் பார்த்தீங்கன்னா படையெடுத்து போய் சண்டை போட போகும்போது, போர்க்களத்துக்கு போகும்போது ஐயர்களை வச்சு யாகம் பண்ணிட்டு தான் போவாங்க. யாகம் பண்ணிட்டு போய் அது நம்ம நாட்டில் அந்த மரபு இருக்குது, அந்த இது இருக்குது. அதனால் நான் யாகம் பண்ணிட்டு போய் அந்த இடத்த பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. காரணம் என்னென்னா இறைவன் நம்மளோட வந்துடுறாரு. இறைவன் நம்மளோட வந்து நமக்கு துணை நின்று நம்மளை வந்து வெற்றி பெற வச்சு கொண்டு வந்துடுறாரு. இது வந்து எல்லா ஜாதகத்துக்கும் பலிக்குமா அப்படின்றது தான் இப்போ கேள்வி. எல்லா ஜாதகத்துக்கும் பலிக்குன்றது பலிக்கும். ஒருத்தவங்களுக்கு டக்குன்னு பலிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு லேட்டாக பலிக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பலிக்கவே பிடிக்கும். காரணம் என்னென்னா அவங்க செய்ய வேண்டிய முறையில் செய்யாதனால பலிக்காமல் போயிடும். ஒவ்வொருத்தவங்க வந்து பணம் இவ்வளோ ஆகுது, இந்த பணம் நம்மளால் படுத்த முடியல, சும்மா ஒரு சின்னதாக பண்ணிடுவோம் அப்படி பண்ணுவாங்க. அதில் பலன் கிடையாது. மொத்தத்தில் இதோடைய இதை பார்த்தீங்கன்னா ஒரு 22 வகையான ஹோமங்கள் பண்ணணும். அனைத்துக்குமே ஹோமம் பண்ணுன்னா அந்த ஹோமம் பண்ணி 3ஆவது மாதத்துலேருந்து அந்த ஹோமம் அந்த நமக்கு வந்து வேலை செய்யும். பாதி ஹோமம் வேலை செய்யும், பாதி ஹோமம் நம்ம செஞ்சது அந்த தெய்வத்திட்ட இருக்கும். அது நேரம் வரும்போது அது நமக்கு வேலை செஞ்சு கொடுக்கும். அதனால் வந்து முடியலை அப்படின்ட்டா நீங்கள் வந்து சும்மா சின்ன ஒரு இதாக நீங்கள் செய்ய வேண்டாம். செஞ்சு அதில் பலன் இல்லை. சும்மா ஒரு 2000 செய்கிறாங்க, 3000 செய்கிறாங்கன்னா அவங்களும் செஞ்சு பாடு இல்லை, நம்மளும் அதை வாங்கி முழுமையாக நம்மளும் வந்த பாடு கிடையாது. காரணம் என்ன கேட்டிங்கன்னா அதில் பலனும் கிடையாது. குறைஞ்சபட்சம் 3 ஐயர் வச்சு செய்யுங்க. 3 ஐயர் வச்சு செஞ்சிங்கன்னா அதுக்கு பலன் உண்டு. அதிகபட்சம் அப்படியே போய் 5000, 10,000, 15,000 இப்படியே செய்யலாம். எல்லாம் பலன் தான். அப்போ இதை எங்கே செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காவேரி ஆறு, வைகை ஆறு, இந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் செய்யுங்க. அது வந்து உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அந்த மாதிரி அந்த ஹோமம் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பகுதியில் இருட்டில் இருந்து வெளியில் நம்ம வந்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நான் கண்ட அனுபவம். அதனால் வந்து நீங்கள் பரிகாரம் அப்படின்னு போனாலே ஒரு இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து அங்கே போங்க, இங்கே போங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க. அதில் பார்த்தா அந்த ஒரு 10,000 செலவழித்து வச்சிடுறாங்க. அப்போ அந்த 10,000 செலவழித்து வைக்கும்போது அதில் என்ன ஒரு பலனும் கிடையாது. அப்போ நீங்கள் கோயிலில் போய் விளக்கு போடுறீங்க. கோயிலில் போய் நீங்கள் விளக்கு போடலாம். விளக்கு போட்டு சாமியை கும்பிடுங்க. அதெல்லாம் நல்லது தான். அதெல்லாம் வந்து நம்ம நேரத்துக்கு இறைவன் வந்து முழிச்சிருந்தாருன்னா நமக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. ஆனால் முக்கியம் பரிகாரன்றது நவக்கிரகத்துக்கு செய்யுங்க. நவக்கிரகத்தில் உள்ள சனிக்கும் ராகுக்கும் கேதுக்கும் மெயினாக செய்யணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பணம் இருக்குது, வீடு கட்ட முடியல, வீடு வாங்க முடியலை, இது பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பணத்துக்கு அந்த வீடு வாங்கக்கூடிய யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு நீங்கள் செய்யலாம். அப்படி செஞ்சீங்கன்னா அந்த வாய்ப்பு இருக்கும். பணம் இருந்தால்
கடன் வாங்கி செய்யணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அந்த கடன் வந்து உங்களை வந்து பெரிய கடன்காரனாக்கிடும். அதனால் வந்து கடன் வாங்கி எதுவும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு அமைப்பு இருந்துச்சுன்னா அதாவே தன்னாலேயே அமையும். அதே மாதிரி இந்த மகாலட்சுமின்ற யோகம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்துருச்சுன்னா குடும்பத்தில் லாஸ்ட்டு பிள்ளைக்கு அந்த யோகம் இருக்குன்னா அந்த பிள்ளை வளர 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 அந்த வீட்டில் வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக வளர்ந்து ஆலமரம் மாதிரி வரும். கண்டிப்பாக இது வந்து உண்மைதான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி கலாச்சாரம் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். சில வீட்டுகளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மகாலட்சுமி கலாச்சாரமாக இருக்கும். அப்போ அந்த மகாலட்சுமி கலாச்சாரம் என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது. அப்போ அந்த அமைப்பு இருக்கிறதுனால அவங்க பார்த்திங்கன்னா அவங்க சும்மா தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ வருவாங்க அப்படி எப்படியோ வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருமானத்தை கொடுத்து அவங்கள நல்ல முன்னேற்றத்துக்கு கொண்டு வந்துடும். நான் நல்லா இருந்தேன், கார் வாங்கினேன், வண்டி வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், நகை நட்டு எடுத்தோம், நல்லா ஒரு இடத்த வாங்கினா, இந்த மாதிரி அமைப்புக்கு கொண்டு வந்துடும் அந்த யோகம். இதை வந்து மெயினாக வந்து நம்ம வந்து ஜாதகத்தில் இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கணும்.